வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரெஸ். அதில் எதுவும் என்ன வித்தியாசம் இருக்கா? நல்லது கெட்டது அப்படின்னு எதாக இருந்தாலுமே சில இது நல்லது, சில இது கெட்டது அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ மன அழுத்தத்துலேயும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அஸ்லாங்கஸ் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது எல்லாரோடையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போய் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சா அது தவறு, இருக்கவே முடியாது. அப்போ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே கெடுதலா அப்படின்னா இன்ஃபெக்ட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், அது ஆஃபீஸில் ஏற்படுறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறதெல்லாம், இவை அனைத்துமே நம்மளை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இட் வில் மேக் அஸ் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் டோஸ் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் தான் அவங்கள மேலே உயர்த்துறதுக்கு, அவங்கள படிக்க வைக்கிறது அப்படிங்கிற நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதுன்னு. ஆனால் காரணம் பல காரணங்கள். தவிர்க்க முடிகிற சில காரணங்கள் இருக்கும், சில காரணம் தவிர்க்க முடியாதா இருக்கும். எல்லா காரணமும் நம்ம கையிலையும் கிடையாது, என்விரான்மெண்டல்லையும் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமாக ஒரு சில காரணங்களை தான் நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னங்க? ஃபஸ்ட்டு தவிர்க்கவே முடியாதுங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன அப்படின்னா, என்னையை பொறுத்த மட்டும் சிங்கிள் வேர்டில் நான் டிஃபைன் பண்ணுவேன். எப்படி? ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னது அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம போன எபிசோடில் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் தான் பெரிய ஹெல்த்துக்கு ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் அலோன் கில்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ எப்போ ஒரு மன அழுத்தம் நீண்ட நாட்களாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்தால் அது நம் உயிரையே பறிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் பேட் ஸ்ட்ரெஸ் ஆர் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க மெடிக்கலில். அப்போ நார்மலாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதெல்லாம் குட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒன்று குட் பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் பேட் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டாவது சொன்னது தான் நம்ம உயிருக்கே ஆபத்தை கூட விளைவிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற ரெடியாக இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆரோக்கியத்தை பாதிப்படையும் சொன்னோம் இல்லையா? அந்த பாதிப்புலேருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள இயலும். எப்போ? டயட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால். டயட்டிங் அப்படின்னாவே ஒரு முழுமையான மீனிங் சொல்லியிருந்தேன். வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாமே உள்ளடக்கியது தான் டயட்டிங்னு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி கொண்டே போகலாம் இன்றைக்கி. அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்போ மெடிக்கல் டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு இந்தியனின் ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 30s 60ஸ்லாம் 30+ தாங்க சராசரியான இந்தியனின் ஆயுள் காலம். ஆனால் இன்றைக்கு மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு 68+. ஆனால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், யூகே, ஸ்வீடன், யூஎஸ் ஆர் ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஆவரேஜ் லைஃப் ஸ்பென் 88 தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ வேர் ஆர் வி? நம்ம எங்கெங்கே இருக்கோம்? இன்னும் நம்ம பின்னாடி இருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் உயிருடன் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். நம்மளே கேர் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இட் இஸ் நாட் குவான்டிட்டி, த குவாலிட்டி ஆஃப் ஹெல்த். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நோய்க்கு மருந்தை மட்டும் கொடுத்தா போதாது. இன்றைக்கி என்ன ஏஜில் இருக்காங்க? யங் ஏஜ் பார்க்குறோம் இல்லையா நியூஸில்? ஸ்போர்ட்ஸ் பர்சன் யங் ஏஜில் கிரவுண்டில் அப்படியே இறந்துடுறாங்க. பஸ் டிரைவர் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. அப்போ அவங்களாம் அவங்களுடைய ஹார்ட்டை பார்க்காமையா இருந்திருப்பாங்க? அப்போ என்ன நம்மளை கொல்லுது? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அப்பேற்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நம்மளோட ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண நம்ம ரெடி அப்படின்ட்டோம்னா, நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ண நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பற்றி மீண்டும் விரிவாக சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.